வணக்கம். ஒரு டீச்சரா நம்ம மாணவர்கள் பாடங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? அத திறமையா செய்யறதுக்கு ஒரு வழிகாட்டி தான் இந்த மதிப்பீட்டு திறன். வாங்க, இந்த திறனை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கிளாஸ் முடிஞ்சதும் நீங்க சொல்லிக் கொடுத்த பாடம் உண்மையிலேயே மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கான்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும்? இது நாம எல்லாருமே நமக்குள்ள கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இது வெறும் மார்க்ஸ பத்தி மட்டும் இல்ல, உண்மையான கற்றலை பற்றியது. அப்போ முதல்ல இந்த மதிப்பீட்டு திறன்னா என்னன்னு பார்த்துடலாம். இதுதான் நம்ம டீச்சிங் பயணத்துக்கே ஒரு முக்கியமான அடித்தளம். சிம்பிளா சொல்லணும்னா, மதிப்பீட்டு திறன்கிறது ஒரு டீச்சரோட டூல் பாக்ஸ் மாதிரி. அதுல சரியான கேள்விகளை கேட்கறது, கரெக்டான டெஸ்ட்ஸை உருவாக்குறது, அப்புறம் அந்த ரிசல்ட்ஸை வச்சு மாணவர்கள் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்கன்னு துல்லியமா புரிஞ்சுக்கிற திறமை, இது எல்லாமே இருக்கும். இது ஒரு கலையும் அறிவியலும் கலந்த ஒரு சூப்பர் ஸ்கில். இது ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் தெளிவான கற்றல் இலக்குகளை செட் பண்றோம். அப்புறம் அந்த இலக்குகளை அளக்கிறதுக்கு சரியான மதிப்பீட்டு முறைகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதுல கிடைக்கிற டேட்டாவை வச்சு நம்ம டீச்சிங் ஸ்டைலை சரி செஞ்சுக்கிறோம். ஃபைனலா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த கற்றல் முன்னேற்றத்தை தெளிவா சொல்றோம். சரி, இப்போ நாம அடித்தளத்தை பத்தி பார்த்துட்டோம். அதை தாங்கி பிடிக்கிற உறுதியான தூண்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்கில்ஸ் எல்லா டீச்சருக்கும் கண்டிப்பா தேவை. முதல் தூண், தெளிவான குறிக்கோள்கள். ஒரு மதிப்பீட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடி இது மூலமா நான் எதை அளக்க போறேன்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும். நம்ம மதிப்பீடுகள் நாம செட் பண்ணின கற்றல் நோக்கங்களோட கரெக்டா மேட்ச் ஆகணும். அது மட்டுமல்ல, அது நம்பகமானதா, அதாவது எப்ப டெஸ்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் தரணும். அப்புறம் அது சில்லுபடியாக கூடியதா, அதாவது நாம எதை அளக்க நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் அளக்கணும். உருவாக்கும் மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உருவாக்கும் மதிப்பீடுங்கிறது ஒரு டாக்டர் பேஷண்டோட அறிகுறிகளை அப்பப்போ செக் பண்ற மாதிரி. இது டீச்சிங்கை நடுவுலயே சரி பண்ண உதவும். ஆனா தொகுத்தறி மதிப்பீடுங்கிறது ஒரு ஃபைனல் மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி. ஒரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமா என்ன கத்துக்கிட்டாங்கன்னு பாக்குறது. ஒரு சிறந்த டீச்சிங்க்கு ரெண்டுமே தேவை. ரெண்டாவது தூண், நியாயம் மற்றும் நெறிமுறை. நம்ம கிளாஸ்ல பலதரப்பட்ட திறமைகளோட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா? நம்ம மதிப்பீடுகள் அவங்க எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும். எந்த பாகுபாடும் இல்லாம மாணவர்களோட பிரைவசியை மதிச்சு நேர்மையா நடந்துக்கிறது நம்மளோட முக்கியமான பொறுப்பு. மூணாவது, ஒருவேளை இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்த தூணுன்னு சொல்லலாம். மதிப்பீடுகளோட நோக்கம் வெறும் மார்க் போடுறது மட்டும் இல்ல. அந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம அடுத்த கிளாஸை எப்படி இன்னும் பெட்டரா நடத்தலாம்னு கண்டுபிடிக்கிறது தான் அதோட உண்மையான பவர். இந்த டேட்டா தான் நம்மளோட அடுத்த கட்ட பயணத்துக்கான வழிகாட்டி. ஓகே, தியரி எல்லாம் பேசியாச்சு. இப்ப வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வருவோம். நடைமுறையில நம்ம மதிப்பீட்டு திறன்களை எப்படி ஒருபடி மேல கொண்டு போறது, அதுக்கான வழிகாட்டி இதோ. இந்த 4 படிகளும் ஒரு தெளிவான பாதையை காட்டுது. முதல்ல நீங்க எங்க இம்ப்ரூவ் ஆகணும்னு கண்டுபிடிங்க. அப்புறம் அதுக்கான சரியான பயிற்சியை தேடுங்க. கத்துக்கிட்டத தைரியமா கிளாஸ்ல செயல்படுத்தி பாருங்க. கடைசியா அதோட ரிசல்ட்ஸை வச்சு உங்க அணுகுமுறையை இன்னும் மெருகேத்துங்க. இந்த மேற்கோள் சொல்ற மாதிரியே உண்மையான வளர்ச்சிங்கிறது தனியா படிக்கிறதுல மட்டும் வராது. கூட இருக்கிற டீச்சர்ஸோட சேர்ந்து வேலை செய்யறதுலயும், கத்துக்கிட்டத உடனே கிளாஸ்ல முயற்சி செஞ்சு பார்க்கறதுலயும் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு தனிப்பட்ட முயற்சி கிடையாது. ஒரு நல்ல கற்றல் சூழலை உருவாக்க நம்ம முழு சமூகத்தையும் இந்த பயணத்துல இணைச்சுக்கணும். இது ஒரு டீம் எஃபர்ட். நம்ம கூட வேலை செய்யற டீச்சர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்றது நம்ம திறமைகளை வளர்க்க ரொம்ப உதவும். அதே நேரத்துல பெற்றோர்கிட்ட மதிப்பீட்டோட நோக்கத்தை தெளிவா விளக்குனா அவங்களையும் மாணவர்களோட கற்றல் பயணத்துல ஒரு முக்கியமான பார்ட்னரா மாத்திடலாம். கடைசியா ஒண்ணு, தேர்ச்சிங்கிறது ஒரு தடவை அடையிற இலக்கு இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான பயணம். முடிவே இல்லாத, நம்மள நாமளே மெருகேத்திக்கிற ஒரு அழகான சுழற்சி. இந்த சிந்தனை பயிற்சிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது நம்ம கற்பித்தல் முறைகளையே நமக்கு பிரதிபலிக்கும். நம்ம மதிப்பீடுகளை நமக்கே நம்ம கேள்வி கேட்டு அதோட தாக்கத்தை ஆராய்ந்து பார்க்கறது தான் இந்த செயல்முறையோட நோக்கம். இந்த சுழற்சியோட முதல் படி டேட்டாவை ஆழமா பார்க்கறது. அந்த எண்களுக்கும் மார்க்ஸுக்கும் பின்னாடி இருக்கிற கதையை அறிய முயற்சி பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எங்க நல்லா பண்றாங்க, எங்க தடுமாறுறாங்கன்னு கண்டுபிடிங்க. அடுத்து அந்த செயல்முறைய பத்தி யோசிங்க. நான் கேட்ட கேள்விகள் தெளிவா இருந்துச்சா? இந்த மதிப்பீடு நியாயமா இருந்துச்சான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. மாணவர்களோட கருத்துக்களுக்கும் இங்க இடம் கொடுங்க. கடைசியா நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்களை அடிப்படையா வச்சு உங்க முறைகள்ல மாற்றங்களை செய்யுங்க. அது ஒரு சின்ன மாற்றமா இருக்கலாம், ஆனா அது மாணவர்களோட கற்றல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி நாம தொடர்ந்து நம்மள மேம்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம மதிப்பீடுகளும் மாணவரோட வளர்ச்சிக்கு உண்மையான சக்தி வாய்ந்த ஒரு கருவியா மாறும். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சவால். நீங்க இப்போ பயன்படுத்துற மதிப்பீடுகள்ல
இந்த வாரம் ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு மேம்படுத்தக்கூடிய ஒண்ணு எது? ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன படிகள்ல தான் பெரிய பயணங்கள் தொடங்குது.